Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அவரை ஒருமனப்பட்டு துதித்து பாடி ஆராதனை செய்யும்படியாக குடும்பமாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான நாளில் காலை வேளைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தின் ஆண்டவரே கடைசி ஓய்வு நாளான இன்று நாங்கள் குடும்பமாக உமது சமூகத்திலே திருச்சபையின் மக்களாக அவர்களுடைய இல்லங்களிலே குடும்பமாக உம்மை துதித்து பாடி ஆராதனை செய்யும்படியான ஒரு கிருபையை எங்களுக்கு நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தமும் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாங்கள் அனைவருமே பெற்று அனுபவிக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சகல தடைகளையும் குறைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி இந்த நாளிலே மெய்யாகவே மனப்பூர்வமாக மன நிறைவாக ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செய்தோம் என்ற ஒரு நிறைவோடு கூட உமது சமூகத்திலே காணப்படத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் முதல் பாடலாக பாடுவோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம்.
என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடுவோமாக. நாம் இந்த துதி பாடல்களிலே பாடின விதமாக தேவன் நம்மளோட விளக்கரமாக இருந்து நம்மளை இந்த 7 மாதம் வரையும் கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம் தேவனுக்கு ஆராதனை செய்ய நாம் தயாராகுமா? இவ்வளவு நேரம் தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொன்னோம். துதி பாடல்களினாலே தேவனை துதித்தோம். சற்று நேரம் நாம் தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரே, எல்லாரும் இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கண்களை மூடி தேவனை சற்று நேரம் நாம் ஆராதிப்போம். தேவன் துதியிலே வாசம் செய்கிற தெய்வம் நம்முடைய துதியிலே இறங்கி வந்திருக்கிறார். எங்கள் பரிசுத்த தெய்வமே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, துதியிலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே,
உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மாறானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்மா உங்களுடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே உங்களுடைய பிரசன்னம் அதிகமாய் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை நாங்கள் தொழுது கொள்ள அப்பா எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறோம். நீர் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரியும். பரிசுத்தமுள்ள மகனாக, பரிசுத்தமுள்ள மகளாக உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நன்மைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையை நீர் அப்பா முடிசூட்டி இருக்கிறீர். நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை தொடர்ந்து வரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கிறது. எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகின்ற எங்களுடைய பிரதான ஆசாரியரே, அப்பா இந்த நேரத்திலே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் எதிர்பார்த்து வாஞ்சியோடு காத்து நிற்கின்றோம் ஆவியானவரே. இறங்கும் 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 எங்கள் மத்தியிலே வல்லமையா இறங்கும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வல்லமையா இறங்கும் ஆவியானவரே. உம்மை வரவேற்கிறோம் எங்கள் தூய ஆவியானவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே இறங்கும் இறங்கும் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்திலே அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் தூய ஆவியானவரை. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற தூய ஆவியானவரை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரையே வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்ப வேண்டும். எங்கள் இல்லங்கள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்ப வேண்டும். எங்கள் உள்ளங்கள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்ப வேண்டும். உம்முடைய தொடுதல் இன்று எங்களுக்கு வேண்டும் ஆவியானவரே. உம்முடைய தொடுதல் ஒன்றே எல்லாவற்றிற்கும் ஒரு பதில். உம்முடைய தொடுதல் ஒன்றே எல்லாவற்றிற்கும் ஒரு விடை. உம்முடைய தொடுதலையே நாங்கள் வாஞ்சித்து காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே விடுதலை. உம்முடைய பிரசன்னமே விடுதலை. எல்லாவற்றிலிருந்து விடுதலை. இந்த உலகத்திற்கு நீர் தேவையானவரே. இந்த நாட்டிற்கு நீர் தேவையானவரே. நீர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்று முடியாத ஆவியானவரே. நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? வெறுமையான பாத்திரமாய் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் என்று வெறுத்து தள்ளாதவர், ஆகாத கல் என்று ஒதுக்கி வைக்காதவர், அந்த ஆகாத கல்லையே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். வெறுமையான பாத்திரம் என்று விடாமல் எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய வழிய உடைய கிருபையை ஊற்றுகிறவர், உடைய மகிமையை ஊற்றுகிறவர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுவது போல, தாவீது பாடுகிறது போல, இன்று முழுமையான பாத்திரமாய், பலமற்ற பாத்திரமாய், உபயோகமற்ற பாத்திரமாய் நாங்கள் தனித்தனியாய் இருந்தாலும் இன்று நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். பலமுள்ள பாத்திரமாய், உபயோகமுள்ள பாத்திரமாய் இன்று உம்முடைய கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நிரப்பும், உம்முடைய மகிமையினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை இன்று நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இந்த ஆராதனைக்குள்ளாய் ஆரம்பத்தில் நாங்கள் இருந்தோமோ அப்படி அல்லாதவரை இந்த ஆராதனையிலே உம்முடைய கைகளை கோர்த்து
உம்மோடு கூட நடந்து செல்கிற விதமாய் இந்த ஆராதனை உம்மோடு கூட இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அன்பான உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு நேசத்தின் ஆராதனை நீ மாற்றுமானவர். எல்லாரும் சொல்லுமா, உன் மகிமையால் நிரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உன் மகிமையால் நிரப்பிடும் என்ற வார்த்தைகளை சொல்லி மீண்டும் பாடுமா. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமே நான் நிற்கிறேன். ஆண்டவரே, பலமற்று நிற்கிறேன். பலத்தை உம்முடைய மகிமையினாலே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த பாத்திரம் முழுவதும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நான் என்னை முழுவதுமாய் தருகிறேன். ஆண்டவரே, உன் மகிமையால் நிரப்பும் 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 எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உன் மகிமையால் நிரப்பிடும் எங்கள் உண்மையாய் கேட்போமா? உண்மையாய் கேட்கிறவர்கள், உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டறிகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நாம் பாடுபடுது, உண்மையாய் அவருடைய மகிமையினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். அதனால எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உன் மகிமையால் நிரப்பிடும் தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல் ஷடாய் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுடைய தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆதரவானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிழலில், இயேசுவின் நாமத்தின் நிழலில் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம். இயேசுவிலே எங்களுடைய மறைவிடம். அப்பா, இந்த பாழான கொள்ளை நோய் மிகுந்த இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தஞ்சமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்குரிய மறைவிடமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் அப்பா பலன் கொள்கிறோம். உம்மாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். உம்மாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. அப்பா, உம்முடைய நீரை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி. எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் அமைதியாக இராமல் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை அதிகமாய் 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 நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய நாமங்களை சொல்லி அப்பா பரலோகத்திலே தூதர்கள் அவரை ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருப்பது போல நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற பரிசுத்த தெய்வத்தை, இந்த பரிசுத்த தெய்வம், ஒரே பாவம் அறியாத பரிசுத்த தெய்வத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். கேருபீன் சேராபீன்கள் ஓயாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படியே ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கிறோமா? வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, தாங்குகிறவரே, தப்புவிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து இவ்வளவு நாள் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அதிகமாய் அப்பா உயரமான உன்னதமான சிங்காசனத்திலும் அமர்ந்திருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் ஆதரவிலே நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிழலிலே, உம்முடைய இயேசுவின் நாமத்தின் நிழலிலே எங்களுடைய தஞ்சமாய் இருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல தெய்வம், அன்பின் தெய்வம், உள்ள கையிலே எங்களை வரைந்து ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரிக்கிற தெய்வம், எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பாய் தேடி வந்து அரவணைத்து உம்முடைய அன்பினாலே நிரப்புகிற தெய்வம், இன்று எங்கள் ஆராதனையிலே வல்லமையாய் இறங்கி இருக்கிற தெய்வம். உம்முடைய சிங்காசனத்தை எங்கள் இல்லங்களிலே போட்டு அமர்ந்து உம்முடைய தூதர்களோடு எங்களுடைய ஆராதனையில் இணைந்திருக்கிற எங்கள் தெய்வத்திற்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மேல் எல்லோகியும் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா சிக்கேன்னு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சேர்ந்து பாடுவோமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே, உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லை என்று சொல்லி பாடுவோமா? உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற தெய்வத்துக்கு நம்முடைய ஆராதனையிலே பலிபீடம் கட்டுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை. கைகளை உயர்த்தி சொல்லுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவுமே மானவர். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவுமே மானவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம். எல்லாரும் சொல்லுமா? இருந்தவரும் இருப்பவரும், இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலம், எங்களுடைய நிகழ்காலம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் இருக்கிறவர் நீர். நீர் இருந்தவர், இருக்கின்றவர், இனிமேல் வரப்போகிறவர். இந்த உலகத்திலே உங்களை பற்றி அறிந்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்களும், உங்களை பற்றி அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களும், நீர் உங்களுடைய இரண்டாம் வருகையிலே உம்மை பார்க்கும் பொழுது எல்லா நாமம் அறிக்கை செய்யும் நாமம் இயேசு. எல்லா முழங்காலிலும் முழங்காலிடம் நாமம் இயேசு. எல்லாவற்றிலும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் மேலான நாமத்தை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலான நாமத்தின் பிரசன்னத்திலே நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாக இறங்கி அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் கூட நாங்கள் இருக்கின்ற இடத்தில் எங்கள் அருகில் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அருகில் இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மோசமான சூழ்நிலையிலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சபை ஒன்று கூடுதல் இல்லை ஆண்டவரே. மக்கள் எல்லாரும் இந்த நோயினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டிற்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒன்றும் முடியாது ஆவியானவரே. மீண்டும் ஒரு முறை அப்பா கண் நோக்கி பாருங்க அப்பா. உங்களுடைய ஜனங்கள் மேலே மனதுருகுகிற தெய்வம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை அப்பா கண் நோக்கி பார்த்து இந்த நோய்களில் இருந்து மக்களுக்கு எல்லாம் விடுதலை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் சபையாய் சேர்ந்து உண்மை அதிகமாய் ஆராதிக்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான மக்கள் நீரே தெய்வம் என்று அறிந்து கொண்டு அப்பா உண்மையே அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே அவர்கள் மேலே உங்களுடைய பிரச்சனை அதிகமாக இறங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவர் ஒவ்வொருவர் மேலும் அவர்களுடைய குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இறங்கட்டும் அப்பா. அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கு, தேவை எல்லாவற்றையும் சந்தியும், இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் மாய்க்க செய்யும் அப்பா. எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சபையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனைக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் முற்றிலும் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையில வந்து நாங்கள் பங்கு பெற்று உங்களை துதித்து ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பிரசங்க பகுதியில் எங்களோட அதிகமாய் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நன்றி 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 ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் குடும்பமாக மன மகிழ்ச்சியாக ஆண்டவரை பாடி துதிப்பதிலும் ஆராதனை செய்வதிலும் அவரை நோக்கி ஜெபிப்பதிலும் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இந்த காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பகுதியில் இருந்து உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தாவீது எழுதிய இந்த சங்கீத பகுதியானது அவருடைய வாழ்விலே மிக நெருக்கடியான கடினமான காலகட்டங்களிலே அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கையையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு விருப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்த மிகப்பெரிய நன்மைகளை இந்த சங்கீதத்திலே அவர் பாடுகிறார். இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தாவீது அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே அவர் உறுதியுள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். இங்கு தாவீது நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், the Lord is my light. தாவீதுக்கு தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, the Lord is my salvation, அவர் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, the Lord is my strength,
ஆண்டவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அவர் சொல்லுகிற இந்த தருணமானது உடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கையிலே அவர் உறுதியுள்ளவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சத்துரு பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். என் மாம்சத்தை நெருக்குகையில் அவர்களை எதிரி விழுந்தார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதுவே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். சூழ்நிலைமைகள் அநேக நேரங்களிலே நமக்கு சாதகமாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அதே நேரத்தில் இருளான நேரங்களிலே அருமையானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனது வெளிச்சமும், அவர் எனது ரட்சிப்பும், அவர் எனது பலமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீது 23ஆம் சங்கீதத்திலே அவருடைய சூழ்நிலைமை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது பாடின ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லிடைகள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். யோசித்து பாருங்கள், அவர் பாடும் பொழுது அவருக்குள் எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. இதை ஒரு மகிழ்ச்சியோடு பாடியிருப்பார், சந்தோஷமாக பாடியிருப்பார். அவர் விதமாக பாடியிருக்கும் பொழுது அவருடைய வாழ்விலே ஒரு பயம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலைமைகள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரே விதமாக இருக்காது. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே இருள் சூழும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? சூழ்நிலைமை மாறுகிறது. அவர் சொல்கிறார் அடுத்தபடியாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். ஸோ இருளை பார்க்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதத்திலே நாம் 18ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று 18:28ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அடிக்கடி சொல்கிறார், என் கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, என் ஜீவனின் பலன் என்று அவர் சொல்லும் பொழுது தாவீது தேவனோட தனிப்பட்ட முறையிலே அவருக்கு இருந்த ஒரு நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். தேவனோடு அவருக்கு இருந்த உறவை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமான ஒரு அனுபவமும் அதே நேரத்தில் இருளான ஒரு அனுபவத்தையும் நாம் சந்திக்கும் பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவரிடத்திலே மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவர்களாக, நம்பிக்கையிலே உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இங்கு எப்படிப்பட்ட யுத்தம் என் மீது வந்தாலும் சரி, என் மாம்சத்தையே பட்சிக்கக்கூடிய பொல்லாதவர்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் எனது வெளிச்சமாயிருக்கிறார், ஆண்டவர் எனது ரட்சிப்பாயிருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய பலனாயிருக்கிறார் என்று சொல்கிறார். உங்களுடைய சூழ்நிலைமை அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலைமை எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வெளிச்சமாயிருக்கிறார், இருளை நீக்கும் வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் இரட்சகராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பலனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே தாவீதை போல நீங்கள் நானும் உறுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. இரண்டாவதாக தாவீது 4ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே தாவீதினுடைய விருப்பத்தை பார்க்கிறோம், ஆர்வத்தை பார்க்கிறோம். தேவன் தாவீதை அதிகமாக ஆசீர்வதித்தார்.
ஆனால் தாவீது தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையிலே ஆராதனை செய்யவில்லை. ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனையே அவர் முக்கியப்படுத்தி ஆராதனை செய்கிறார். இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தாவீதை போல அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது, ஆண்டவர் நம்மை பல வழிகளிலே ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில பிரதானமானவராய் இருக்கிறார். ஆன தினமும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவராய் இருந்தார். ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்கிறவராக அவர் இருந்தார். 5-6 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எத்தனையோ துன்பங்கள், பாடுகள் அவருடைய வாழ்க்கையில எப்படியாயிலும் இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று காடுகளிலும் மலைகளிலும் சவுல் ராஜா தேடிக்கொண்டு திரிகிறார். அருமையானவர்களே, ஆனால் தேவன் தாவீதுக்கு வெளிச்சமாகவும் ரட்சிப்பாகவும் பலனாகவும் இருந்ததை அவர் அதிகமாக எண்ணி பார்க்கிறார். எப்படிப்பட்ட தீமையிலிருந்து, துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்த ஆண்டவருக்கு அவர் என்ன செய்கிறார்? நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக, நம்பிக்கையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்வரும் வசனங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு அவர் எவ்விதமான வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அது மட்டுமல்ல, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்தோடு உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறார். அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், அருமையானவர்களே, ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று அழைக்கிறார். நாம் ஆண்டவரை தேடும் பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். ஆமோஸ் 5:4 கடைசி பகுதியிலே என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். 2 நாளாகவும் 7:14 நமக்கு தெரிந்த வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தம்முடைய பொல்லாத வழியிலிருந்து அவர்கள் விலகி ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Seek me, you will live. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்கிறார். ஆமோஸின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயத்தீர்ப்பை கட்டளையிட்டார். காரணம், அவர்கள் செய்த பாவங்கள். ஆனாலும் அதன் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைக்கிறார். அவ்விதமாக ஆண்டவரை தேடுவதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அங்கு 9ஆம் வசனத்திலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்தில் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயம், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கடினமான காலகட்டங்களிலே அன்பானவர்கள் உலகம் முழுவதிலும் யோசித்து பாருங்கள், எத்தனை தகப்பன்மார்கள் இந்த பொல்லாத நோயினாலே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய அன்பான தகப்பனை பார்க்க விரும்பியும் பார்க்க முடியாத ஒரு மிக பெரிய துன்பம் துயரத்தை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது will take me up என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, will gather me, ஆண்டவர் தம்மோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அருமையானவர்களே, மிகப்பெரிய துன்பம் துயரத்தினாலே கைவிடப்பட்டவர்களைப் போல நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த வேளையிலே தாவீதை போல சொல்லுவோம், அருமையானவர்களே, என் தாயும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். பின்னுள்ள வசனம் அதை வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும் என்று அவர் சொல்கிறார். 12ஆம் வசனத்திலே, என் சத்துக்கு இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளோ ஆக்கிரமித்து சீர்கேடுகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அடுத்து 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகமானது தேவன் நீங்களும் நானும் வாழ்வதற்காக வெகுமதியாக கொடுக்கப்பட்ட அழகான இந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் வாழும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் அப்படி வாழும் பொழுது ஒருவருக்கொருவர் எப்படியாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம், எப்படியாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பேசுகிறோம். ஏனென்று சொன்னால் அவர் சொல்கிறார், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் பேச வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் பேசும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கான நன்மைகளை அவர் கொடுக்கிறார். காரணம் இங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நன்மைகள். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கான நன்மைகளை அவர் ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை எவ்வளவாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய சுற்றுச்சூழலை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாக அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நன்மை ஒவ்வொரு நாளும் மிகவும் நன்மை நிறைந்ததாக இருக்கிறது, விசேஷமானதாக இருக்கிறது. அவர் நமக்கான சகல நன்மைகளையே திட்டமிட்டு இம்மட்டும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அவர் நம்மை மன்னித்திருக்கிறபடினாலே தான் நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக நாம் பேசும் பொழுது தேவனுடைய நன்மையினாலே நாம் நிரப்பப்படுவோம் என்பது நிச்சயமாய் இருக்கிறது, உறுதியாய் இருக்கிறது. ஆண்டவர் இத்தனை மாதமாக அன்பானவர்களே உங்களை என்னையும் அவருடைய நன்மையினாலே நிறைத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சகல குறைவுகளையும் அவர் நீக்கியிருக்கிறார். அவரே உங்களை என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நமக்கு அன்பானவர்களையும் நமது சுற்றுச்சூழலையும் அதிகமாக பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார்.
சொல்லி முடியாத நன்மைகளினாலே நம்மை அவர் நிறைத்திருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், 14ஆம் வசனத்திலே எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையோட தாவீது நிறைவு செய்கிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையோட தாவீது இங்கு இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாயிருங்கள். அந்த நம்பிக்கையானது நமது பயத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரியும் பொழுது நம்முடைய சீசனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கலாம் அல்லது இருளாய் இருக்கலாம். ஆனால் ஒரு நற்செய்தி, கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவரிடத்திலே அவருடைய பிரசன்னத்தை நாடுவோம், அவருடைய பிரசன்னத்தை நாம் தேடுவோம், அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கான தேவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை இம்மட்டும் அவர் பாதுகாத்திருக்கிறார். தாவீதோடு கூட சேர்ந்து இந்த சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிப்போம். அன்பானவர்களே, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், விசுவாச வார்த்தையை பேசுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமரிலே வாசிக்கிறோம், அருமையானவர்களே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் மகா பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சங்கீதம் 27 தெரிந்து கொண்டோம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே எவ்வளவு நம்பிக்கையிலே உறுதியுள்ளவராகவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி தேடுகிறவராகவும், ஆண்டவரே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசம் உள்ளவராக, நம்பிக்கை உள்ளவராக, அதிலே உறுதியுள்ளவராக வாழ்ந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நன்மையை காண்போம், நன்மையினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவார் என்ற விசுவாச உறுதியோட, விசுவாச வார்த்தையோட, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி ஆண்டவரே இந்த உலகத்திலே சமாதானம் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற சுக பலத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்மையினால கிருபையினாலோ ஒவ்வொருவரையும் நீர் முடி சுட்டுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, மட்டுமாக நாங்கள் கடந்து வரை கர்த்தர் கிருபை பாராட்டினீர். இனி அடுத்துள்ள மாதங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதாக, இன்னும் கர்த்தருடைய பிள்ளையோடு சேர்ந்து மகிழ்ந்து துதித்து ஆராதனை செய்யக்கூடிய நாட்களை எங்களுக்கு தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த துன்ப துயரத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும் இரட்சகராக இருக்கிறீர். எங்களுடைய இருளை போக்கும் வெளிச்சமாக இருக்கிறீர். எங்களுடைய
வாழ்க்கையிலே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கத்தக்கதாக உடைய வார்த்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொன்ன உற்சாகமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் பேரில் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக, உறுதியுள்ளவர்களாக, ஆண்டவரை ஜெபம் செய்கிறவர்களாக, ஆண்டவரை எப்பொழுது காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் புகழமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.